ஹலோடா ஆமி செல்லக்குட்டிங்களா, நான் தான் உங்கள் விஜே. ஓகேடா, மறுபடியும் லைட் ஆகிடுச்சு, புரியுது. அகெயின் ஃபேமிலி இஷ்யூஸ் தான். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிமின் ப்ராடக்டோட பார்ட் 33 தான்டா. ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். எதில் இருந்து விட்டோமோ அதில் வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. அட் லியோன் சைட். லியோன் குட்டீஸ் கூட ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவன் ஒய்ஃப்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ லியா, டாடி மம்மி எப்போ வருவாங்க அப்படின்னு பவுட்டோட கேட்குறா. லியோன், இப்போ வந்துடுவாங்க செல்லம் அப்படின்னு அவள் ஹெட்டை கேஸ் பண்ணுறான். அப்போது பேபி அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. லியா டேர்ன் பண்ணி பார்க்குறா. அங்கே தியா நிற்கிறா. எஸ், நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி அது தியா தான், லியோனோட ஒய்ஃப். லியா, மம்மி அப்படின்னு தியா கிட்ட போகிறா. தியா லியாவை லிஃப்ட் பண்ணி கொஞ்சிட்டு இருக்கா. லியோன் வந்து லியாவை வாங்கிட்டு தியா கையை ஹோல்ட் பண்ணி ஐ மிஸ் யூ தியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தியா, 2 days தானே ஆகுது, அதுக்குள்ளே என்ன மிஸ் பண்ணிங்களாப்பா? லியோன், என்னை பொறுத்த வரை அது 48 hours. தியா, அச்சோ அதான் அப்போ வந்துட்டேன்ல. லியோன், சரி, ட்ராவல் எதுவும் கஷ்டமாக இல்லைல்ல, சேஃபாக தானே வந்த? சேஃபாக தான் வந்தேன்ப்பா. லியா, ஹே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் என் மம்மி தியா அப்படின்னு ஜிஃபான் ஹூன் ஜேலுக்கு இன்ட்ரோ தரா. தியா, ஓ வந்த 2 daysலேயே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்களா லியா பேபிக்கு அப்படின்னு கொஞ்சரா. லியா, ஆமாம் மம்மி அப்படின்னு சிரிக்கிறா. லியோன், சரி வாங்க காரில் போய்ட்டு பேசலான்னு மூவ் ஆகுறாங்க. அப்போ லியா உங்களையும் ஜிமினையும் பார்த்து உங்ககிட்ட ஓடி வரா. தியா, பேபி எங்கே போகிற அப்படின்னு கத்துறா. ஜிமின் அப்போ தான் அவளை ஷாக்காக திரும்பி பார்க்குறான். லியோன், ஜிமின் அட் ஜிமின் சைட். தியாவோட வாய்ஸ் கேட்ட உடனே ஜிமின் ஷாக்காக திரும்பி பார்க்குறான். அங்கே தியா உயிரோடு நிற்கிறத பார்த்த ஜிமினுக்கு அவன் கண்ணை அவனாலே நம்ப முடியல. அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு சுத்தமாக புரியலை. அவன் முன்னாடி தான் தியாவுக்கு மூச்சு இல்லாமல் ஆம்புலன்ஸில் கொண்டு போனாங்க. ஆனால் அப்போ தியாவை பார்க்கும்போது ஏதோ ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்குது. அவனை அறியாமலே தியாவை நோக்கி அவன் கால் போகுது. ஜிமன், தியா நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு அவள் ஹெட்டு ஷோல்டர்னு டச் பண்ணி பார்க்குறான். டேக்குக்கும் அங்கே தான் நிற்கிறாங்க. ஜிமன், மச்சான் மச்சான், நான் இப்போ நான் பார்க்குறது ட்ரீம் இல்லைடா, தியா உயிரோட தான்டா இருக்கா அப்படின்னு ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸோட பேசுகிறான். தியா உயிரோட இருக்கா, நான் அவளை சாகடிக்கல அப்படின்னு அழுதுட்டு தியாவை பார்த்து சிரிக்கிறான். தியா, ஜிமன் ஜிமன் காம் டவுன், ஜிமன் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு அவனை கம்ஃபர்ட் பண்ணுறா. ஜிமன், அப்போ நீ சாகலை தானே தியா, உயிரோட இருக்க? மச்சான் பாருடா, தியா உயிரோட தான்டா இருக்கா, இவ்வளோ நாள் எங்கே போயிருந்த தியா? ஷே என்னை பார்க்க வரல அப்படின்னு எமோஷனல் ஆகி தியாவை ஹக் பண்ணுறான். லியோன் ஜிமின் எமோஷனல் ஆகிறத பார்த்து அவன் ஹேண்டை லூஸ் பண்ணுறான். ஆனால் தியா லியோனோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கையால் ஜிமினை ஹக் பண்ணி, எனக்கு ஒன்றும் இல்லை ஜிமின், ஐம் ஆல் ரைட், நீ அழறது முதல்ல ஸ்டாப் பண்ணு அப்படின்னு ஜிமினை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறா. ஜிமின் ஹக் பிரேக் பண்ணிவிட்டு தியா ஃபேஸை ஹோல்ட் பண்ணி, நீ உயிரோட இருக்க, நீ சாகலை, உன்னை மட்டும் இப்போ ஒயன் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா, நீ வா ஒயனை பார்க்கலாம் அப்படின்னு தியா ஹேண்டை ஹோல்ட் பண்ண வரான். அப்போ லியோனோட ஹேண்ட் தியாவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்கிறத பார்த்து லியோனை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். அண்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தியர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அது பார்த்துட்டு ஜிமினுக்கு இப்போ இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஒரு பக்கம் தியா உயிரோட வந்தாலும் அவன் இப்போ உங்களை லவ் பண்ணுறது தெரிஞ்சால் தியா ஹர்ட் ஆவான்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ அவள் லியோன் கூட மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கான்றதை பார்க்கும்போது
ஜிமினால் புரிஞ்சுக்க முடியுது. லியோன், ஜிமின் ஜிமின் அது வந்து ஜிமின், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் தியா உன்னோட ஒய்ஃப். அவள் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ அவளை எவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிறேன்னு. நான் ரியலி வெரி ஹாப்பி. இன்னும் எல்லாரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜிமினுக்கு தியாவோட டைரி ஞாபகம் வருது. அந்த டைரியில் ரைட் பண்ணியிருந்தது அப்படின்னு கேட்குறான். தியா, நான் நடந்த விஷயத்தையெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், இப்போ நான் வயனை பார்க்கணும். ஜிமின், அவள் இங்கே தான் அப்படின்னு உங்களை தேடுறான். உங்களை ஆளே காணோம். டே ஹவுன் டு டே டேடி, வயன் பேபி அழுதுகிட்டே போகிறாங்க, என்னை வயன் பேபி கிட்ட கூப்பிட்டு போ டேடி. ஜிமின், ஏன்னா அழுதுட்டு போனாளா? ஜிமினுக்கு அப்போ தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது எல்லாமே ஞாபகம் வருது. ஓ ஷிட் அப்படின்னு தள்ள அடிச்சுக்கிறான். ஜிஃபான், ஆமாம் டேடி, நான் கூப்பிட்டது கூட கேட்காம அவங்க ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கண் கலங்கிட்டே சொல்கிறான். டேஹோன் ஜிஃபானும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஜிஃபான், டேடி மம்மி வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க, நான் மம்மி பார்க்கணும். டேஹோன், நானும் பார்க்கணும். ஜிமின், நீங்கள் எல்லோரும் ஹோட்டலுக்கு போங்க, நான் வயனை கூப்பிட்டு வரேன். தியா, இல்லை நானும் வயனை பார்க்க வரேன். அப்போ லியோன், சரி டேக்குக்கு நீங்கள் ஹோட்டலுக்கு போங்க, நாங்கள் வயனை கூப்பிட்டு வரோம். எல்லோரும் போயிட்டா ஜிம் சார் நம்மளை தேடுவார் அப்படின்னு சொல்கிறான். டே, அதுவும் சரிதான், சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு டேக்குக்கு ஜாயிலையும் ஹூனையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஜிமன், ஜிஃபான், லியோன், லியா 5 பேரும் உங்கள் வீட்டுக்கு வராங்க. டேஹோன் உங்களை பார்க்க வரோன்னு ரொம்ப அடம் பண்ணாங்க. பட் டே அவனை சமாதானம் பண்ணி எப்படியோ கூப்பிட்டு போயிட்டான். அட் யுவர் சைட், உங்கள் டியரி ஐஸோட ஹைவேல ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் வருஷன் பிளர்ராக இருக்குது. அப்போ ஆப்போசிட் சைடில் ஒரு ட்ரக் ஹார்ன் அடிச்சிட்டே வருது. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கீங்க. லாஸ்ட்டாக நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணி டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு ட்ரக் மேலே மோத போகிறீங்க. அப்போ சடனாக உங்கள் ஸ்கூல் டேஸ் மெமரிஸ்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. அப்படின்னு கத்திட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ட்ரக் உங்கள் கிட்ட வரவும் நீங்கள் லெஃப்ட் சைடில் கார் டேர்ன் பண்ணிட்டீங்க. ட்ரக் உங்கள் ரைட் சைட் போயிடுச்சு. இப்போ உங்கள் நெக்கில் இருந்து ஒரு செயின் எடுக்கிறீங்க. அந்த செயின் டாலரில் ஒரு பிக் பிரிண்ட் ஆகிருக்கு. ரோமியோ, உன் வயன் ஒன்றும் அவ்வளோ கோழம் இல்லை, நான் சாக மாட்டேன். எல்லாரும் என்னை விட்டு போனாலும் நீ என் கூடவே தான் இருக்க அப்படின்னு அந்த டாலரை சாஃப்டாக டச் பண்ணி பார்க்குறீங்க. டைம் ஸ்கிப்ஸ் அட் யுவர் ஹோம். நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. ஜிமின் எல்லோரும் வந்துட்டாங்க. ஜிமின், நீங்களாம் ஹாலில் உட்காருங்க, நான் போய் அவளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு வரான். முக்கிய குறிப்பு, வர வழியில் ஜிமின் நடந்த எல்லாத்தையும் லியோன் தியா கிட்ட சொல்லிட்டான். லியோன், நீ இரு ஜிமின், நான் போய் அவகிட்ட பேசுகிறேன். ஜிமின், இல்லை நானே போகிறேன். தியா, நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது வயன் கண்டிப்பாக ரொம்ப புரோக் ஆயிருப்பா. ஸோ நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு காமா சொல்கிறா. லியோன், இல்லை தியா, நான் போகிறேன், அவள் இப்போ ரொம்ப எமோஷனல் ஆகியிருப்பா. உன்னை சடனாக பார்த்தும் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு லியோன் உங்கள் ரூமுக்கு வரான். ஜிபன் பசங்க 2 பேரையும் ரூமில் போய் படுக்க வச்சிட்டான். அட் யுவர் ரூம். லியோன் ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே வரான். நீங்கள் பெட்டில் எல்போர்டில் சாஞ்சு மேலே விட்டத்தை பார்த்த மாதிரி சிட் பண்ணியிருக்கீங்க. லியோன் ஸ்லோவாக பெட்டில் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். நீங்கள் அவனை இன்னும் பார்க்கல. லியோன் உங்கள் ஹேண்ட் மேலே அவன் ஹேண்ட் வச்சு வயன் அப்படின்னு கூப்பிடுறான். நீங்கள் அப்போ தான் ஹெட் டவுன் பண்ணி லியோனை பார்க்குறீங்க. லியோன், தியா, ஜிமின் அவங்க நேமை கேட்டதும் நீங்கள் இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த டியர்ஸ் பர்ஸ்ட் அவுட் ஆகி லியோனை ஹக் பண்ணி அழறீங்க. வயன், ஏன்டா, ஏன் என் லைஃப்பில் மட்டும் ஏன் இப்படியே நடக்குது? நான் ஹாப்பியாக இருந்தா ஏன் அந்த காடுக்கு பிடிக்கவே மாட்டுது? நான் இப்போல்லாம் ஹாப்பியாக இருக்கணும், அப்போல்லாம்
என் சந்தோஷத்துக்கு காரணமானவங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுறான். நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்னால முடியல லியோன். செத்தரலாம் போல இருக்கு. லியோன், ஹே வயன், அழாதடி, நான் பேசுறத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்றான். இல்லடா, நீ சொல்றது கேட்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. சும்மா ஏர்போர்ட்ல வச்சு கிட்ட அவன் லவ்வை கன்ஃபஸ் பண்ணும்போது என்னோட 10 வருஷம் லவ் அகைன் என்கிட்ட திருப்பி வரப்போகுதுன்னு நினச்சேன். ஆனால் ஒரு 10 செகண்ட் கூட இல்லை, தியாவை பார்த்ததும் சிவனனை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம அவகிட்ட போயிட்டான். நம்ம தியா உயிரோட வந்துட்டான்னு ஹாப்பி ஆகுறதா, இல்லை அகைன் சிவன் அவகிட்ட போயிட்டான்னு வருத்தப்படுறதா தெரியல. என் மேலதான் தப்பு. தியா ஜிம்மன் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் நான் ஜிம்மனை மேரேஜ் பண்ணிக்க கூடாது. நான் மட்டும் அவனை மேரேஜ் பண்ணாம இருந்திருந்தா ஜிம்மனும் தியாவும் இப்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. இப்ப பாரு, என்னால அவங்க 2 பேரும் கஷ்டம். இனி பழச பேசி ஒரு யூஸும் இல்லை. ஜிம்மன் ஆசைப்பட்ட மாதிரி நான் ஜிம்மனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறமாச்சும் அவன் ஹாப்பியாக இருக்கட்டும். லியோன், அப்படின்னா அப்போ தியாவோட ஹஸ்பண்ட் என்ன? ஹஸ்பண்டா? தியாக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக கேட்குறீங்க. லியோன், கல்யாணம் மட்டும் இல்லை, குழந்தை கூட இருக்கு. இல்லை, நீ போய் சொல்கிற. என்னை சமாதானப்படுத்துறதுக்காக பொய்யா எனக்கு ஹோப் கொடுக்காது லியோன் அப்படின்னு பத்திட்டமா சொல்கிறீங்க. லியோன், ஆடா ஏறுமை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். எப்படி எப்படி நான் அவனை நம்புறது? நான் தான் என் கண்ணில் பார்த்தேனே தியா ஜிம்மன் கிட்ட பேசினது. லியோன், இது ஏர்போர்ட்டில் நடந்ததை சொல்கிறியா? தியாவை பார்த்த, சரி. அவள் பக்கத்தில் நான் நின்றுட்டு இருந்தேனே, அதை பார்த்தியா நீ? அது எப்படி உனக்கு என்ன தெரியும்? உன் கண்ணுக்கு உன் புருஷன் மட்டும்தானே தெரியுமா? ஹேய், என்ன சொல்ற நீ? நீ எப்படி தியா பக்கத்துல? அப்ப தியா உன்னோட தியாவோட ஹஸ்பண்ட் நான் தான். ஹே, என்னடா சொல்ற? தியா உன்னோட வைஃபா? எப்படிடா? அது என் ஒய்ஃப் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னா, ஸோ கொஞ்சம் கீழே வந்தா என்ன நடந்ததுன்னு ஃபுல்லாக சொல்கிறோம். தியா வந்திருக்காளா? மேடம் வரீங்களா, இல்லை உங்கள் ஹஸ்பண்டை வர சொல்லி கூப்பிட்டு வர சொல்லவா? அந்தக்குள்ளே ஒன்றும் வர வேணாம், நானே போய் என் ஃப்ரெண்டு பார்க்குறேன் அப்படியே உங்கள் டியாஸை வைப் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக கீழே போகிறீங்க. அங்கே தியாவும் ஜிம்மனும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களை பார்த்ததும் ஜிம்மன் எழுந்து நிற்கிறான். நீங்கள் ஜிம்மனை இக்னோர் பண்ணிவிட்டு நேராக தியாவை போய் ஹக் பண்ணுறீங்க. தியா, வயன் அப்படின்னு 2 பேரும் எமோஷனல் ஆகி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. எப்படிடி நாளை எங்களை விட்டு இருக்க முடிஞ்சுது? என்னை பற்றி கொஞ்சமாவது திங்க் பண்ணியா? உன்னை நினச்சி ஃபீல் பண்ணி தூங்காமல் இருந்திருக்கேன் தெரியுமா? சரிடி, அல்லாத. அதான் இப்போ வந்துட்டேன்ல, இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இனி நீயே நினைச்சாலும் நான் உன்னை விட மாட்டேன். லியோன், ஹே, அவ ஏன் பொண்டாடிடி? சீப்படா, நான் எவ்வளோ எமோஷனலாக பேசிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்றியா? இவனை போய் எதுக்கடி மேரேஜ் பண்ண? உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு தியாவை ஃபேக்கா திட்டுறீங்க. தியா, இல்ல நீ மட்டும் ஊன்னு சொல்லு, அவனை டைவர்ஸ் பண்ணிடுறேன். லியோன், I'm so sick of this fake love. உங்க 2 பேரை பார்த்து டியா ஸ்வைப் பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்றான். ஜிம்மன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். தென் 3 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியா பேசிட்டு இருக்கீங்க. வயன், ஆமா, உனக்கும் லியோனுக்கு எப்படி மேரேஜ் ஆச்சு? ஆக்சிடென்ட்ல நீ செத்துட்டேன்னு அவன் சொன்னான். அது ஒரு பெரிய கதை அப்படின்னு ஃபிளாஷ்பேக்கை சொல்ல ஸ்டார்ட் பண்றான். அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன அப்புறம் தியாவை அவ பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. டாக்டர் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தியாவை சேவ் பண்ணிட்டாங்க. ஆனா அவளுக்குள்ள ஆல்ரெடி கேன்சர் இருந்ததால
ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் லியோன் அவனோட ஷூட் விஷயமா கொரியாவுக்கு வந்தான். இப்போ தியாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரிஞ்சதும் உடனே தியாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரான். லியோனுக்கு ஆல்ரெடி தியா பேரண்ட்ஸ் தெரியும். ஸோ லியோன் அவங்ககிட்ட போய் தியாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அவங்க எல்லாத்தையும் சொல்லி அழறாங்க. தியாம்மா, தியாவுக்கு கேன்சர் இருக்கா, அதனால ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்கப்பா. என்கிட்ட இருக்க வசதிக்கு தியாவை ஃபாரினுக்கெலாம் கூப்பிட்டு போய் பார்த்துக்க முடியாது அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க. லியோன், நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் தியாவை யூஎஸ் கொண்டு போய் அவளுக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நான் பார்த்துக்கிறேன். வேணாம்ப்பா, நானே ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு தியா அப்பா சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு பையன் இருந்தா அவனை நம்பி தியாவை அனுப்புவீங்கல்ல, அந்த மாதிரி என்னை நம்பி அனுப்புங்க. நான் தியாவை மறுபடியும் உங்கள் மகளா திருப்பி உங்ககிட்ட கொண்டு வரேன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி தியாவை யுஎஸ் கூப்பிட்டு போயிட்டான். தியாவுக்கு ஹெட்டில் ரொம்ப அடிப்பட்டதால் கோமாக்கு போயிட்டா. லியோன் அங்கே இருக்க ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை வர வச்சு தியாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணான். கோமாவில் இருக்கும்போது அவள் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி தியா கியூர் ஆயிட்டா. தியா கண்ணு முழிக்கிற வர லியோன் தான் அவளை சாப்பிடாம தூங்காமல் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். தியாவோட பேரண்ட்ஸும் அப்பப்போ தியாவை வந்து பார்த்துட்டு போவாங்க. ஆஃப்டர் 1 இயர் தியா கேன்சர் சரியான அப்புறம் அவள் பாடியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. எப்பவும் போல் லியோன் அவள் பக்கத்தில் உட்காந்து அவள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். தியா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தப்போ ஒயன்கிட்ட நீ பேசலன்னு கோவமாக இருந்தேன். ஆனால் நீ அவள் கோவப்பட்டான்னு க்யூட்டாக அழுது பேசும்போது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்த. ஃபஸ்ட் டைம் ஒயனுக்கு அப்புறம் உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒயன் உன்கிட்ட பேச வேணான்னு சொன்னப்போ ஒயன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம 3 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அந்த ஸ்டெப்ஸில் கீழே விழும்போது நான் உன்னை ஹோல்ட் பண்ணல. அப்போ என்ன அறியாமே உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போலேருந்து உங்ககிட்ட லவ் சொல்லணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை. எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிருமோன்னு சொல்லாமே விட்டுட்டேன். உன்கிட்ட என் லவ்வை சொல்லாமல் இருக்கிறது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குன்னு தெரியுமா? நீ என் லவ்வை அக்செப்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் உன்கிட்ட என் லவ்வை சொல்லணும். அதுக்காக என்னோட பழைய தியாவா எழுந்து வருவியா தியா அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக பேசுகிறான் டாக்டர். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, விசிட்டிங் ஹார்ஸ் ஓவர். ஸோ இப்போ கிளம்புறீங்களா? அப்படின்னு அந்த ரூமில் இருந்து விண்டோவை லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். தியா கோமாவில் இருக்கிறதால அப்பப்போ ஃப்ரெஷ் ஹேர் கிடைக்கணும்னு லியோன் எப்பயுமே விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போவான். லியோன் போன அப்புறம் அந்த விண்டோ பக்கத்தில் இருக்கிற ட்ரீலேருந்து பேர்ட்ஸோட சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. அந்த சவுண்ட் கேட்டு தியா கோமாலேருந்து எழுந்துட்டா. கோமாளி மூவி ஞாபகம் வருதா? லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து தியாவை செக் பண்ணுறாங்க. தியாவுக்கு அவள் எங்கே இருக்கானே சரியாக தெரியல. டாக்டர்ஸ் லியோன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் லியோன் உடனே தியாவை பார்க்க வரான். ஆனால் தியா 1 இயர் கோமாவில் இருந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு பாடி ரொம்ப பெயினாக இருந்ததால் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அதனால நல்லா தூங்கிட்டா. லியோன் பார்க்கும்போது அவள் ஸ்லீப்பிங் ஸ்டேட்டில் தான் இருக்கா. 1 வீக் அப்புறம் தான் கொஞ்சம் நார்மல் ஆகுறா. அப்போ அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஹே, அந்த 105 பேஷண்ட் கோமாவில் இருந்து எழுந்துட்டாப்பா. ஸோ நீ அந்த சாக்லேட் பாய் லியோனா அடிக்கடி வரமாட்டான். ஆமாப்பா, அந்த பொண்ணு ரொம்ப லக்கி. அவளுக்காக 1 இயராக அந்த பையன் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறான். அந்த பொண்ணு க்யூர் ஆயிடுச்சுன்னா அவன் வரமாட்டான். இனிமேல் நம்ம அவனை சைட் அடிக்க முடியாது. ஆமாம், அந்த பொண்ணு ரொம்ப லக்கி இல்லை. அவன் மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கா நமக்கு தான் கொடுத்து வைக்கல. இதெல்லாம் தியா கேட்டுட்ருக்கா. தியா, லியோனா? அது யாரு? கோமாலேருந்து வெளியே வந்தோமா? அப்போது என் அம்மா அப்பா ஏன் என்னை பார்க்க வரல? இப்போ ஏதோ புதுசாக லியோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்படியே 2 days ஆகுது. அந்த நர்ஸ் பேசினதை வச்சு பார்க்கும்போது தியா லியோன் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் நினச்சிட்டு இருக்கா. ஒரு நாள் லியோன் தியாவை பார்க்க வாங்க வரான். லியோன், தியா எப்படி இருக்க? லியோனப்பா? லியோனு ஒப்பாவா அப்படின்னு லியோன் ஷாக் ஆகுறான்.
ஸோ இதோட அந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுதுடா. மறக்காம அந்த பாட்டுக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுவேன், ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து இன்னும் வந்து நான் ஒரு ஜிமின் ஒன் ஷாட் அண்ட் ஜாங்கோ கான்சர்ட் வச்சுருக்கேன். அது எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதோட உங்களை நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.